இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரில்லிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து ஆன் ஆகுது, அட் த சேம் டைம் ஆஃப் ஆகிடுது. ஆன் பொசிஷனில் நிற்கும் போது தானே ஆஃப் ஆகிடுது. சப்ளை ஆன் பண்ணிட்டேன், சப்ளை வருது பாருங்கள், தெரியுதுங்களா? சப்ளை வருது, ரிட்டர்ன் ஆகலை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணுறேன், ஓடுது. வேறு பொசிஷனில் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணாக்கா பார்த்தீங்கன்னா நின்று போச்சு. பாஸ் பண்ணு. ஆன் ஆகுது, ஓடுதுங்களா? இப்போ ஆன் ஆக மாட்டுது, எல்லாமே ஆன் பொசிஷனில் இருக்குது. கரெக்டாக வீடியோ எந்த சவுறு தெரிய விடாது, என் கை தான் தெரியும். என் கை சரிங்களா? ஓடுது. என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ சுவிட்சை கழட்டியாச்சு. சுவிட்சு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சுவிட்சில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆன் பொசிஷன் டக்குன்னு ஆஃப் ஆகலாம். பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 2 3 இங்கே ஒன்று, மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. இன்னும் ரெண்டு அவுட்டு. ஸோ மெட்டலில் படாமல் கை பார்த்துங்க, வச்சுங்க. சேஃபாக வச்சுக்கிறேன். நான் சுவிட்சை போட்டிருக்கேன். இந்த டெர்மினல் நல்லா இருக்குது, இந்த ரெட் டெர்மினல் நல்லா இருக்குது. இதுக்கு வேறு அவுட்புட் டெர்மினல் நல்லா ரெட் டைரிங் லைட் உங்களுக்கு. இதோ இன்புட் இந்த ரெண்டு டெர்மினல் நல்லா இருக்குது. வயரை சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுப்பாங்க. இன்புட்டு இதுக்கு வேறு டெர்மினல் இருக்குது. அவுட்புட்டு ப்ரெஸ் பண்ணால் தான் வரும், சுவிட்ச் ஆன் பண்ணால். ஸோ இந்த வயரும் நல்லா இருக்குது. இப்போது இந்த சுவிட்சும் நல்லா இருக்குது. அடுத்தது மிஷினில் பார்க்கணும், அதை பார்க்கலாம். சுவிட்சு பார்த்தாச்சு. இப்போ இந்த டெர்மினல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வர இது ரெண்டுமே இன்புட்டு, ஃபீல்டு காயிலுக்கு வர இன்புட் தான் இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த சுவிட்சில் இருக்க இந்த டெர்மினல் சாக்கெட் இருக்கு இல்லைங்களா, லெக் இருக்குல்ல, இந்த லெக்கு வந்து இந்த லெக்கில் போய் கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டு, இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் இங்கே ஒன்று, இது ரெண்டு தான். இது ரெண்டுமே ஃபீல்டு காயிலோட இன்புட் வழியாக வந்து அப்புறம் ஆர்மேச்சர், இங்கே இது ஆர்மேச்சருக்கு போகிற எண்டு இது, இந்த கார்பன் ப்ரஷ் வழியாக. நான் அதை ஃபுல்லாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும், எனக்கு இந்த டவுட், இந்த வயர் மேலே டவுட்டாக, இது கரெக்டாக இருக்கா இல்லையா, இது கண்டினியூட்டி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு வயரும் எனக்கு இந்த கனெக்டிங் வயர் மேலே டவுட்டாக இருக்குது, இதை செக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பெண்டாகி டேமேஜ் ஆகிருக்கு ஃபுல்லாக வயரு. உங்களுக்கு தெரியுதுங்களா?
இந்த இந்த இடம் தான் இந்த டெர்மினல். இந்த எண்டு இந்த பெண்டெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, ரொம்ப ஷார்ட் பெண்டாக இருக்கும். நல்லா இருக்க கண்டினியூட்டி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா லூஸ் கான்டாக்ட் கூட இருக்கலாம். இந்த டெர்மினல் ஜாக்கு இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்னு கூட ரொம்ப நாளான லூஸ் கான்டாக்ட்ல கூட அந்த மாதிரி ஆகலாம். பார்த்துருவோம் இதனாலயா இல்லை உள்ள வேற ஏதாவது ப்ராப்ளம். இது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்தது உள்ள பார்ப்போம். இல்லை இது ப்ராப்ளம்லாம் இதுலேயே சால்வ் பண்ணி சீரியஸ் கனெக்ஷன் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். கண்டினியூட்டில் வச்சிருக்கேன் மல்டிமீட்டரில். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்ச உடனே கிடைக்குது. வயர் நல்லா இருக்கு, செக் பண்ணியாச்சு, வயர் நல்லா இருக்கு. அடுத்த மிஷினில் ஏதாவது ப்ராப்ளமோ அதை செக் பண்ணுவோம். மிஷினோட இந்த பார்ட் கழட்டி பார்ப்போம். லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரில்லிங் மிஷினோட மெக்கானிசம் பார்ட் இது தனியாக வச்சிடலாம். இது ட்ரில்லிங் மிஷினோட எலக்ட்ரிக்கல் பார்ட். இது கழட்டியாச்சு. இதான் ஆர்மேச்சர் பார்ட் காட்டுறேன். கழட்டியாச்சு. இதான் ஆர்மேச்சரு, இந்த மிஷினுக்கான ஆர்மேச்சரு. இந்த பார்ட் வந்து கம்யூட்டேட்டர் சொல்லுவாங்க. இது வழியாக தான் கரண்ட்டு போகிறது. இந்த ரோட்டருக்கு போகிறது கரண்ட்டு தான். இந்த எண்டு வந்து இது ஃபேனு. மிஷினு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். ஃப்ரெஷ் ஏரை சக் பண்ணி ஹாட் ஏரை வெளியே தள்ளும் இந்த மிஷின். இந்த ஃபேன் இது வந்து ஃபேனு. இந்த ஆர்மேச்சரோட புள்ளி ஜாயிண்ட் மாதிரி இது கியர் பாக்ஸ் கனெக்ட் ஆகிற ஒரு சின்ன புள்ளி. இது வழியாக தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. பார்ட்டி தான் இது. போய் காட்டுறேன். இந்த மெக்கானிக்கல் இது சொன்னாங்க இல்லைங்களா, இதில் போய் இப்படி கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி தெரியுதுங்களா, இது சுத்துறேன் பாருங்க. ஷேர் ஆகுதுங்களா, ஹேமரிங் ஆகுது. இதான் சுத்துதுங்களா, இதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட் வந்து டெர்மினல் வந்து இதுதான். என்க்ளோசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர் சீல் டஸ்ட் கிஸ்ட் போகாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபீல்டு காயிலுங்க. இந்த மிஷினோட ஃபீல்டு காயில் தான். நம்ம ஆல்ரெடி கட்டிங் மிஷினில் காமிச்சிட்டு இருந்தீங்களா, அதே மாதிரி ஃபீல்டு காயில். இதையும் கழட்டி எடுத்துடலாம், பார்க்கலாம். இந்த ஆர்மேச்சருக்கு சப்ளை போகிற கார்பன் ப்ரஷ் அதான் இழுத்து காட்டுறேன். பின்னு மாதிரி அது பிடிச்சி இழுத்து அது வந்துடும். லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை தான் இழுத்தோம் டக்குன்னு வந்துடுது. இந்த பின்னு இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு பின்னு, இந்த சைடு ஒரு பின்னு, லாக்கு. கார்பன் ப்ரஷ் இதுதான் கார்பன் ப்ரஷ். நல்லா இருக்கு, கார்பன் ப்ரஷ் நல்லா இருக்கு.
ஓரம் வச்சிருவோம். ஃபீல்டு காயில் டெர்மினல் எடுத்தாச்சு வெளியே. ஃபீல்டு காயில் இதுதான் இந்த மிஷினோடைய ஃபீல்டு காயில். நம்ம இங்க இருக்க சுவிட்ச் பார்த்து இல்லைங்களா, இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருந்தது இந்த ஒயர் தான். இந்த ஒயர் தான் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தது. சின்ன ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்ப்போம். இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த டெர்மினலில் டைட்டில் கட் பண்ணி இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு காயிலில் இருக்க இந்த 2 லெக் இருக்கு இல்லையா, இதில் ஒரு லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். சப்ளை இது வழியாக போவோம். போய் இது வந்து இந்த காயில்ல 2 கோர் மாதிரி கொடுத்துருக்காங்க தனியா. இப்படி போகும், இப்படி சுத்தி இருப்பாங்க. இந்த காயில் வைண்டிங் வந்து இப்படி சுத்திட்டு அவுட் இப்படி வரும். இன்னும் இந்த டெர்மினல் வந்து அவுட், இந்த இது இன்னு டெர்மினல்னா இது அவுட் டெர்மினல், இது வெளியா வரும். அதே போலதான் இங்க இது இன்னு இப்படி சுத்தி இருப்பாங்க. இந்த பக்கம் இப்படி சுத்தி இப்படி வந்து மறுபடியும் இப்படி வந்திருக்கும். இந்த லாஸ்ட் எண்டு வந்து இந்த டெர்மினல் அவுட், இது அவுட் டெர்மினல், இது இன்னு டெர்மினல். பாசிட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், அது எதுனா வச்சுக்கலாம். இப்போ இந்த டெர்மினல் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் பிரஷ் இருக்கு இல்லைங்களா, கார்பன் பிரஷ்க்கு போகக்கூடிய சப்ளை இது. இந்த டெர்மினல் இந்த பக்கம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒன்று, இது ஒன்றுக்கு இது ஒன்றுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வழியா போய் இந்த இடத்துல போய் இது டச் ஆகும். இந்த கார்பன் பிரஷ், இந்த கார்பன் பிரஷ் வந்து இந்த இடத்துல போய் இப்படி டச் ஆகும். இப்படி போய் உட்காரும். இந்த கார்பன் பிரஷ் வந்து இந்த இடத்துல இப்படி போய் டச் ஆகும். ரிட்டர்ன் பாத் மாதிரி இப்படி போய் டச் ஆகும்போது இதுக்கு சப்ளை போகும். இந்த கோருக்கு இந்த ரோட்டர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஆர்மேச்சருக்கு வந்து இந்த இது வழியா சப்ளை போகும். போய் நார்த் போல் சவுத் போல் அப்படி கிரியேட் ஆகும். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இங்க இருக்குன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குன்னா ஆப்போசிட் சைடு அப்படியே இங்க ஒன்று இருக்கும். இப்படி ஒன்று இருக்கு, இப்படி இருக்கும். இந்த நார்த் போல் ஒன்று, இன்னொன்று சவுத் போல் ஒன்று, அப்படி அந்த மாதிரி கிரியேட் ஆகும். நார்த் போல் இங்கேயும் நார்த் போல் வரும். அட் த சேம் டைம் இங்கேயும் இந்த பக்கமும் இந்த கோர்ல 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபீல்டு வைண்டிங்ல 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஒன்று வந்து நார்த் போல், ஒன்று வந்து சவுத் போல் அப்படி வரும். அப்போ என்ன நார்த் போல் பண்ணும்போது அப்போஸ் ஆகும், சவுத் போல் ஆகும்போது அப்போஸ் ஆகும். ஒன்னோட ஒன்று தள்ளி புஷ் பண்ணவும் மிஷின் ரொட்டேஷன் ஆகும், கிரியேட் ஆகும். அப்போ ஸ்பீடு அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்ட்ல ஆகுது இதெல்லாம். இப்போ இந்த மிஷின் வந்து எதனால அந்த மாதிரி ரன்னிங்ல கண்டினியூஸா ஆஃப் ஆகுறது, திடீர்னு ஆன் ஆகுறது, அந்த இதை ப்ராப்ளம் இருக்குனாக்கா நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபீமேல் லெக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒன்று வந்து மேல், இதை கொடுத்துறேன். ஒன்று வந்து மேல் டைப் தெரியுதுங்களா, ஒன்று வந்து மேல் டைப், இன்னொன்று ஃபீமேல் டைப்ல கொடுத்துருக்காங்க இன்புட் அவுட்புட். இந்த லெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுல இது வந்து மெட்டல் பார்ட், சின்ன ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஆஃப் ரிங்கு மாதிரி. இதுதான் சொன்னேன், ரிங்கு மாதிரி கொடுத்துருக்கீங்களா, இதுலதான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க டெர்மினல் கொடுத்தா இதான் டெர்மினல். இந்த இடத்துல சின்ன டாட் மாதிரி தெரியுதாங்க, ரஸ்டான மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுல வீடியோல தெரியுதான்னு தெரியல கிளியரா, இருந்தாலும் காட்டுறேன், முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன்.
இந்த இடத்துல சின்ன டாட் தான், இந்த டாட் வந்து ரஸ்டாக இருக்கு, அது ஒன்று. ப்ளஸ் இந்த டெர்மினல்ல இந்த ரவுண்ட்லேயே ரொட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன அப்படியே இந்த ரிங் அப்படியே வருது, இந்த ரிங் அப்படியே ஃபுல்லா வருது, வந்து இதோட முடியுது. இந்த முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன மார்க் தெரியுது, இங்கேயும் வந்து ரஸ்ட் ஆகி எரிஞ்சிருக்கு லேசா. அப்ப என்ன ஆகுது, இந்த ஸ்டீல் பார்ட், இது ஸ்டீல் மெட்டல், இது ஃபுல்லா இது சுத்தி இந்த பேர்ன் ஆயிருக்கிறதால ஃபுல்லா கார்பன் ஃபுல்லா ஆயிருக்கு. கார்பன் ஆனாக்கா என்ன கண்டினியூட்டி உங்களுக்கு கரெக்டா கிடைக்காது, அப்போ சப்ளை சரியா வராது, வோல்டேஜ் லேக் ஆகும். இந்த வோல்டேஜ் லேக் ஆகிறதுனால தான் கரெக்டாக வரமாட்டேங்குது, ஆன் மிஷின் ஆக மாட்டேன், கரெக்டாக மிஷின் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இங்கே மட்டும்தான் ஆயிருக்குன்னு பார்த்தாக்கா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நியர் இங்கேயும் ஆயிருக்கு அதே ப்ராப்ளம். இந்த இது ஒன்று நார்த் போல் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம், இது சவுத் போல். இந்த சவுத் போல் டெர்மினல்லே அப்படி ஆயிருக்கு. இதை பார்த்தீங்களா, இங்கே இதோ இங்கே தெரியும், இதோ தெரியுங்களா சின்ன இது, இந்த இடத்துல போய் உட்காரும், இங்கேயும் அதே பிரச்சனை. இதுல இந்த டெர்மினல் ஒரு நல்லா தெரியுது, இது அதே பிரச்சனை தான். இது வந்து மாத்தணும், இது மாத்தினாக்கா அந்த பிரச்சனை நின்றுடும். இதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டவுட் இந்த வயர் மேல இருந்தது, இந்த வயர் மேல இருந்துதான் ரொம்ப டீப்பா பெண்ட் பண்ணிருக்காங்க. இது வர கான்டாக்ட் கட் ஆயிருக்கலாம் அதுன்னு பார்த்தா, ஆனா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணது இது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு இதுல இதை மாத்தணும், இதை மாத்திட்டு பார்ப்போம். அப்படின்னா ஜஸ்ட் ரப் பண்ணி போட்டு பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. இது வந்து கழட்டியாச்சுங்க. இதுதான் அந்த ரிங்கு, பாதி பாதி பார்ட்டா அந்த ரிங்கு தெரியுதுங்களா? இந்த டெர்மினல் இந்த பக்கம் சின்னதா காணாம போயிருக்கு, இந்த இடத்துல சின்னதா காணாம போயிருக்கு, கட் ஆயிருக்கு, எரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு, கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட எரிஞ்சு போற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ இதனாலதான் மிஷின் வந்து டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஸோ இதை சரி பண்ணுவோம், சரி பண்ணி எப்படி பண்ற மறுபடியும் ரீப்ளேஸ் பண்றதுன்னு பண்ணி பார்ப்போம். இந்த இடம் இருக்குங்களா, இந்த இடம் தான் குழியா இருந்தது, கட்டாக இருந்தது. வயரு சப்ளை கரண்ட் போய் ஹீட் ஆகி கட்டாக இந்த பார்ட் இதுதான். இந்த ஒரு ஆஃப்ல, இந்த ரிங்கோட ஒரு ஆஃப்ல கட்டான பார்ட் இது. இப்போ லாக்டவுன்றதுனால கடை எதுவும் இல்லை, வேற வழி இல்லாமல் சும்மா நான் வீட்லேயே பற்ற வச்சிருக்கேன். பற்ற வச்சு ஃபைல் பண்ணியிருக்கேன், ஓரளவு கண்டினியூட்டி கிடைக்கும் அந்த இடத்துல. ப்ளஸ் அதே போல் இந்த இன்னொரு பார்ட் ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் எண்டில், இந்த இடத்துல இந்த கார்னரில் அதே போல் டேம் அது கட் ஆகிருக்கு, கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதையும் தேய்ச்சி லேசாக பற்ற வச்சு இது ஃபைல் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவு கண்டினியூட்டி கரெக்டாக கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இதேமாதிரி பிரச்சனை வரும். உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன். கட்டாயமாக இது மாற்றி தான் ஒன்று மாற்றினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் வீடியோ காட்டணுன்றதுக்காக இதெல்லாம் காமிச்சு நான் சரி பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ இதெல்லாம் மறுபடியும் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது உள்ளே வந்து ஒரு ரப்பர் இருக்கும், இந்த ரெட் கலரில் தெரியுதுங்களா, சின்ன ரிங்கு கடைசியில் எண்டில், அது வந்து ரப்பர். இது வந்து எதுக்குன்னா இந்த பார்ட்டு, இந்த பேரிங் இருக்குல்ல, இந்த பேரிங் போய் இந்த இடத்துல உட்காரும், இந்த இடத்துல போய் உட்காரும், இந்த இடத்துல இருக்கு அந்த ரெட் கலர், இது போய் உட்காரும். வைப்ரேஷன் இருக்காது, ஸ்மூத்தாக போகணுன்றதுக்காக அதை வச்சுருக்காங்க. அது சரியாக சிட்டிங் ஆகலைன்னா கூட உங்களுக்கு மிஷின் சரியாக அசம்பிள் பண்ண முடியாது, சரியாக போய் உட்காராது. ஃபுல்லாக டைப் பண்ணி நீங்கள் அமுக்கி போட்டாலும் இந்த இடத்துல கார்பன் பிரஷர் சரியாக உட்காராது, அளவுக்கு அதிகமான ஸ்பார்க்கிங் வரும், அந்த பிரச்சனை. ஸோ இது இன்செர்ட் பண்ணும்போது ஆர்மேச்சர் இன்செர்ட் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக உட்காரணும் ரப்பர், அதையும் பார்க்கணும். இப்போ ஃபீல்டு கையில் முன்னாடி இதை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும், அதெல்லாம் தெரியுன்றதுக்காக ஃபீல்டு கையில் காமிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறேன். ஃபீல்டு கையில் போட்டு அப்புறம் எல்லாம் போட்டு செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு தான்.
எதுக்காக பார்க்குறேன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெட் கலரு ரப்பர் அதில் போய் கரெக்டாக சீட்டிங் ஆகணும், இல்லைனாக்கா டைட்டாக இருக்கும். சீட்டிங் ஆச்சு, அதில் சீட்டிங் ஆச்சு இழுத்தா வராது, அதுலேயே அந்த ரப்பரில் லேசாக பிடிச்சிட்டு இருக்கும், கொஞ்சம் வேகமாக பிடிச்சி இழுத்தா வரும். உட்காந்துருச்சு இப்போ ஓரளவு இதாகிருக்கும், அந்த இதெல்லாம் இல்லை. ஓகே பிடிச்சிக்கிச்சு ரப்பரில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா இந்த ரிங்கு பீஸை வந்து செட் பண்ணிடலாம். தெரியுங்களா, இந்த இடம் தெரியுதுங்களா? ஃபீல்டு காயிலோட அவுட்புட் டெர்மினல் இது காமிச்சேன் இல்லைங்களா. ஒன்று ஃபீமேல் மாதிரியும் இன்னொன்று மேல் டைப்ல ஒன்று இருந்தது இல்லைங்களா. சாக்கெட் 2 சாக்கெட்டு, மொத்தம் 4 சாக்கெட்டில் 2 சாக்கெட் ஃபீமேல் மாதிரியும் 2 வந்து மேல் டைப்ல இருந்து, அதில் ஃபீமேல் சாக்கெட் இருக்குது. இன்னொரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கு. இன்னொரு டெர்மினல் இந்த இடத்துல இருக்குது. மேல் பின் இதுவும் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்குது மேல் பின். இது பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா. இன்னொரு டெர்மினல் அப்படியே ஆப்போசிட் இங்கே இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்கு, இங்கே இருக்கு. இதோ இந்த இடத்துல இன்னொரு டெர்மினல். இப்போ இந்த சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ரிங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் வந்திருக்குல்ல, இந்த போர்ஷனில் வர இந்த டெர்மினல் எண்டு இருக்கு. இந்த எண்டு தான் போய் அந்த ஃபீமேல் லெக்கில் போய் உட்கார்றது. ஸோ இந்த லெக்கில் போய் உட்கார்றது அதுதான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினல் இருக்குல்ல, இது போய் இதில் உட்காரும். இந்த கரெக்டாக உட்காந்துச்சு, ப்ரெஸ் பண்ணால் போதும், உட்காந்துச்சு லெக்கில். ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணியாச்சு. கார்பன் பிரஷ் உள்ள தள்ளி விட்ட வேண்டியதான். கார்பன் பிரஷ் லேசா அந்த பக்கம் உள்ள போயிடுச்சு. இப்போ இதை செட் பண்ண வேண்டியதுதான். இந்த பின்னை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி, பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்னு தான் லாக்கு. இந்த ரெண்டு இங்கே ஒரு பின்னு இருக்கும், 2 பின்னு தான் லாக்கு. இந்த பின்னை கரெக்டாக பார்த்து ப்ரெஸ் பண்ணாங்க போய் கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கு முன்னாடி இது எப்படி கிளாக் வைஸ்லயும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதுன்றத பார்த்தலாம். இங்கே கனெக்ட் ஆகி ட்ரில்லிங் மிஷின் ஸ்விட்ச் பட்டன் ஆன் பொசிஷன்ல வைக்கும் போது ஃபீல்டு காயிலோட இன்புட்டுக்கு சப்ளை போகும்,
போன அடுத்த செகண்ட் அவுட்புட் வழியா அவுட் டெர்மினல் வழியா வெளியே வந்து அந்த ஹாஃப் ரிங் இருக்கு இல்லைங்க, அந்த ஹாஃப் ரிங் ஃபுல்லா சப்ளை போகும். அதே போல இந்த ஆப்போசிட் சைடு ஹாஃப் ரிங் இருக்கும், அதுல வந்து நியூட்ரல் அது எனர்ஜைஸ்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி, அது டைரக்ட்ன்றதால இந்த மிஷினுக்கு வர ஃபேஸ் நியூட்ரல் வயர் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி பிளக் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்டேட்டர் பார்ட் இந்த டைரக்ஷன்ல சுத்தும். இது கான்ஸ்டன்ட். இது கார்பன் பிரெட் சைடு பாத்தீங்கன்னாக்கா அது ஃப்ரண்ட் சைடு காமிக்கிற பாருங்க. அது ஃப்ரண்ட் சைடுல ஒரு லிவர் ஒன்னு தனியா தெரியுதுங்களா, சின்ன டாட் மாதிரி. இதுதான் வந்து சப்ளை கான்டாக்ட் ஆகிற இடம் இந்த கார்பன் பிரெட்ஸ்க்கு வரத்துக்கானது. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்க ஒரு சைடு ஃபேஸ் வந்து, அதே மாதிரி அந்த பக்கம் வந்து நியூட்ரல் வரும். ஒரு சைடு ஃபேஸ் வருதுன்னா இன்னொரு சைடு நியூட்ரல் வரும். இப்ப திருப்பி வச்சு காட்டுறேன் பாருங்க, புரியும். அந்த பக்கம் ஆஃப் ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆஃப் ரிங்ல ஃபேஸ் வந்துச்சுன்னா அதே போல இந்த பக்கம் நியூட்ரல் வரும். இது ரொட்டேஷன் பண்ணும்போது ஒரு சைடு ஃபேஸ் இருக்கும்போது இன்னொரு சைடு நியூட்ரல் வரும். அப்போ வந்து இந்த ஃபேஸ் நியூட்ரல் இதோட சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு கிளாக் வைஸ்லயோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயோ மிஷின் சுத்த ஆரம்பிக்குது. இப்போ இதை கனெக்ட் பண்ணுவோம். இந்த மெக்கானிசம் பார்த்து நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். நான் இது ஃபுல்லா ட்ரையா இருக்கு இந்த புள்ளி. இதை ஜஸ்ட் கிரீஸ் அப்ளை பண்ணிப்போம். இப்போ நம்ம ஸ்விட்சை கனெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்விட்ச் கனெக்ஷன் பண்றதுக்கு இந்த வயர் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஒயிட் கலர் வயரே தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அதுல இருக்க லெக் வந்து வெளியே கிடைக்காது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால அந்த வயரே தான் யூஸ் பண்ண போறேன். வயர் கண்டிஷன் கூட நல்லா தான் இருக்குது, கண்டினியூட்டி போட்டு செக் பண்ணியாச்சு. மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. மோடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஸ்மூத்தாக ஓடுது. ஹேமரிங் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு வகையாக சுற்றுதான்னு பார்ப்போம். ஸ்லோவாக மூவ்மெண்ட் காட்டுறேன். இப்போ அதே ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி வரேன்.
தெரியுதா? இப்போ லேசாக மூமெண்ட் தெரியுது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்மூத் மெத்தட்ஸ்லாம் அப்படி எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்ம மெக்கானிசம் பார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஸ்மூத்னஸ்லாம் இருக்கும் ஓரளவு. இப்போ எலக்ட்ரிக்கல் பார்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, மிஷின் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் கிடையாது, இன்னும் வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும் போட போகிறது கிடையாது. இன்னும் நிறைய வித்தியாசமான நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறோம். எலக்ட்ரிக்கல் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். பிடிச்சிருக்கா